நீதிமொழிகள் 1 இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று கூறப்பட்டுள்ளது. என்ன சொல்லியிருக்குன்னா, அழகா இதோட மேலே உள்ள லைனில் என்ன இருக்குன்னா, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. அது கீழே தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதோ என் ஆவியை அருளுவேன். ஆவின்னா என்னது? பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என் வார்த்தை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தருவேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் கூப்பிட்டு நீங்கள் கவனிக்கலை அப்படிலாம் சொல்லுவார். சொன்னதும் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். அப்படி தானே? கண்டித்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் இதை செய்யாத சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அதை செய்கிறோம். இதை எடுத்துகிட்டு போகாத, அதை கண்டிப்பாக நம்ம தான் அதை தான் எடுப்போம். அது ஹியூமனோட நேச்சராகவே மாறிடுச்சு. அப்படி தானே? ஆனால் அவர் என்ன சொல்கிறீங்க, கடிந்து கொள்ளுதலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெறுத்துட்டீங்கன்னு சொல்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுவாராம், ஆபத்து காலத்தில் நான் நகைப்பேன், சிரித்து என்ன பண்ணுவாராம், நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், அதை கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆகடியம்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறதோட அர்த்தம். சரிங்களா? அதை தான் ஆண்டவர் கூறுகிறார். அதே போல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன், உங்கள் மேலே வர்ற காரியத்தை நான் கண்டுக்கவே மாட்டேங்காரு. அவர் கடிந்து கொள்ளும் போது நம்ம அவருக்கு கீழ்ப்படியலைன்னா, அப்போ நமக்கு நேரிடுகிற அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காமல் போயிட்டோம்ல, அப்போது அவர் என்ன சொல்லி நம்மளை கண்டிப்பார்னா, இது இப்படி ஒரு காரியம் வரும், நீ அதனால் இதை செய்யாதன்னு சொல்லுவார். அப்படி தானே? பரிசுத்த ஆவியானவர் அப்படி தான் சொல்லுவார். இந்த காரியம் வரும், நீ இதை செய்யாத, அது முன்னாடியே எச்சரிப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த காரியத்தை தான் நம்ம செய்வோம். நீர் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் அதை தான் செய்வோம்ல. அதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் அப்போ கண்டுக்க மாட்டேன், உனக்கு ஆபத்து வரும்போது நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படுகிறவங்கள என்ன பண்ணுறான்னு சொல்லி அவர் கீழே போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசி வசனம் 33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அவருக்கு செவி கொடுக்குறவன் எப்படி இருக்கானா, விக்கினமின்றி எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவன் எப்படி இருப்பானா, பயப்படாமல் வாசமாக இருப்பான், அமைதியாக இருப்பாங்களாம். அப்போது நம்ம அமைதியாக இருக்கோம்னா ஒரு வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம், அவர் கடிந்து கொள்ளுதல் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆமென்.